சென்னை வேளச்சேரியில ரியல் எஸ்டேட் அதிபர் பட்ட பகல்ல வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சென்னை தியாகராய நகரை சேர்ந்தவர் தான் பழனிசாமி. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த இவர் வேளச்சேரி சேவா நகர்ல இருக்கிற வட்டாட்சியர் அலுவலக வாயில் அருகே நின்னுட்டு செல்போன் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அந்த வழியே வந்த மினி லாரி ஒன்று திரும்ப முடியாம நிக்க, அப்போது பைக்கில் வந்த 2 பேர் பழனிசாமிய சரமாரியாக வெட்டியிருக்காங்க. அப்போது சம்பவத்தை துணிச்சலா தடுக்க முயன்ற நபரையும் ஏற்கனவே பைக்கில் வந்தவர்களும் மற்றொரு பைக்கில் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களும் வெட்ட முயன்று இருக்காங்க. கொலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அனைவருமே நாலாபுரமும் அலறி எடுத்து சிதறி ஓடி இருக்காங்க. அந்த தைரியசாலி நபர் மட்டும் சம்பவத்தை தன்னுடைய செல்போன்ல படம் பிடிக்க முயற்சிருக்காரு. இதையடுத்து கொலை கும்பல்ல ஒருவர் செல்போனை அந்த நபரிடமிருந்து பறித்து கொள்ள கொலைக்காரருடன் போராடி செல்போனை அந்த நபர் பிடுங்கி கொண்டிருக்காரு. இதை தொடர்ந்து வெட்டப்பட்டு கிடந்த பழனிசாமி அருகே கிடந்த பொருள் ஒன்றை தூக்கி கொண்டு கொலை கும்பல் தப்பி ஓடி இருக்கு. வெட்டப்பட்ட பழனிசாமியை தரமணி காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் மூலம் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில செல்லும் வழியிலேயே அவர் துடிதுடிச்சு உயிரிழந்திருக்காரு. இந்த கொலை சம்பவம் தொடர்பா 2 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு வராங்க. சென்னையில பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற பகுதியில, அதுவும் பட்ட பகல்ல சர்வசாதாரணமா நடைபெற்ற இந்த கொலையால மக்கள் அச்சத்தின் உச்சத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா அது மிகையாகாது.